நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில். ரிசர்வ் வங்கி கடன் வட்டி விகிதத்தை தொடர்ச்சியாக 3 தவணைகளாக 1% குறைத்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன என்பதை விளக்குகிறார் வணிகப் பிரிவு செய்தியாளர் கௌசல்யா. ரிசர்வ் வங்கியோட கடன் வட்டி விகிதங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நேற்றுக்கு ரிசர்வ் வங்கி அரை சதவீதம் வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. இந்த பிப்ரவரியிலேருந்து தொடர்ச்சியாக இந்த ஆண்டில் மட்டுமே 1% வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. இது வாடிக்கையாளர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம எல்லாருமே வீட்டு கடன் வாங்கி தான் நம்ம வீடுகளை வாங்குறதோ அப்படிங்கிற ஒரு பெரிய பழக்கமாக இருக்குது. அந்த வகையில் வீட்டுக்கடனுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். வட்டி குறைப்புக்கு முன் ஒரு வாடிக்கையாளர் 50 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்காரு அப்படின்றதை வச்சுப்போம். அவரோட வட்டி விகிதம் 9.5% அப்படின்றதையும் பார்த்துக்காங்க. 20 ஆண்டுகளுக்கு அவர் வட்டி கட்டி நான் கடனை அடைச்சிக்கிறேன் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்ன அப்படின்னா 46,607 ரூபாய் மாத தவணை, அதாவது இஎம்ஐ அவர் செலுத்திட்டு வந்துட்டு இருப்பாரு. இதனால அவருக்கு மொத்த டெனருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9.5%, 61,85,000 ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் வங்கிகளுக்கு. ஆனா இப்ப இந்த வட்டி குறைப்பு அப்படின்ற இந்த நடவடிக்கைக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதே வாடிக்கையாளருக்கு வட்டி விகிதம் 1% குறைக்கப்பட்டு 8.5% குறைஞ்சு போகுது. இதனால இதே ஆண்டுகள்ல இருந்தாலும் அவரோட வட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா மாத தவணை 43,391 ரூபாய் அப்படின்ற அளவில் தான் இருக்கும். அதாவது வட்டியே பாத்தீங்க, அதாவது மாத தவணையே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3,216 ரூபாய் அவருக்கு குறையுது இந்த வட்டி விகித குறைப்பு அப்படின்ற ஒரு பலன் கிடைக்கும்போது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவரோட இன்ட்ரெஸ்ட்டுமே பாருங்க, அவருக்கு வங்கிக்கு செலுத்த வேண்டிய இன்ட்ரெஸ்டோட அளவுமே 7,71,695 ரூபாய், அதாவது நல்ல ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு குறையிற வாய்ப்பு இருக்கு. இதுதான் வட்டி குறைப்புக்கான பலன். அதாவது ரிசர்வ் வங்கிக்கும் பொதுமக்களுக்குமான ஒரு தொடர்பு முக்கியமான விஷயம் அப்படின்றதே சொல்லலாம். அதே நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய மூத்த குடிமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெபாசிட்டுகள், அதாவது என்னன்னா நிலையான வட்டி கொடுக்குற டெபாசிட்டுகளை நம்பி தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா இதே மாதிரி இந்த வட்டி குறைப்பு டெபாசிட்டுக்கான வட்டி விகிதங்களும் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கடன் அப்படிங்கிறது கடன் நிறைய இருக்கவங்களுக்கு இது ஒரு சாதகமான விஷயமாவே பார்க்கலாம். இந்த கடன் வீட்டு கடன் மட்டுமல்ல, வாகன கடன், தனிநபர் கடன், இப்படி எல்லா கடன்களுக்குமே வட்டி விகிதங்கள் குறைய சூழல் ஏற்பட்டிருக்கு. தங்க நகை கடனுக்கான கடன் மதிப்பு விகிதத்தை 85% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இதனால் நகைக்கடன் வழங்கும் வங்கியல்லா நிதி நிறுவனங்களின் பங்குகள் ஏற்றம் கண்டன. மும்பையில் நடைபெற்ற நிதி கொள்கை கூட்ட முடிவில் பேசிய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா 2.5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான தங்க நகை கடன்களுக்கான கடன் மதிப்பு 75%-இருந்து 85% உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். எனவே நகையின் மதிப்பில் இனி 85% வரை கடன் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சிறு நகை கடன்களுக்கு கடன் மதிப்பீடு தேவையில்லை என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். தங்க நகை கடன்கள் தொடர்பான வரைவு விதிமுறைகளில் புதிதாக எதுவும் இல்லை என்றும் மற்ற அனைத்து விதிமுறைகளையும் ஒன்றிணைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வரும் திங்கட்கிழமைக்குள் தங்க நகை கடன் இறுதி வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும் எனவும் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். முன்னதாக நகைக்கடன் வழங்குவதற்கு புதிதாக 9 விதிமுறைகளை சென்ற மாதம் ரிசர்வ் வங்கி அறிவித்தது. வங்கிகள் மற்றும் வங்கி இல்லா நிதி நிறுவனங்களும் ஒரே மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வலுத்தன. நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில்.